அதான் புஷ்பானா பயரா தான் இருக்கு படம். ஃபைட் ஏன் கேக்குறீங்க? எல்லாத்தையும் தனியா போய் அடிக்கிறாருங்க. இதெல்லாம் வந்து ஏற்கவே முடியலங்க. சீரியஸா நீ எப்பதான் திருந்த போறீங்க நானும் பாக்குறேன். திருந்தவே மாட்டீங்க. படம் லாகே ஆகல. படம்னால எப்படி சொல்றது, ஒரு சீனா கோஸ்ட் பம்ஸா இருந்தது. மியூசிக்லாம் சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 3 வருது. பார்ட் 3 லீடு மாதிரி போகுது. அது வந்து ரொம்ப கொஞ்சம் லேக் இருக்கு. ஏன்னா படம் இவரு என்ன கேட்டபிள் கேஜிஎஃபா அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கானுங்க. அந்த எமோஷன் எதுவுமே ஒட்டல. பொண்டாட்டி எமோஷனு, குழந்தை எமோஷன் அந்த ரூட்ல போயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் வந்து எனக்கு சாங்ஸா பாக்குறச்சு நான் தமிழ்ல பார்த்தேன். அதனால தெலுங்குல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரிஜினல் வெர்ஷன்ல வேற இருக்கும். எனக்கு சாங்ஸ்ல வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா டான்ஸ் கோரியோகிராஃபி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கும் நல்லா இருந்தது. அவங்க ஆக்டிங் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமா இல்லை. பிகாஸ் ஃபுல்லாவே ஆக்ஷனா இருக்கிறதுனால. பட் அவங்களோட பார்ட் வந்திருக்க இடத்துல நல்லாவே ரொம்ப நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அது கதையில இன்வால்வ்மெண்ட்டா பாக்குறவங்களுக்கு அது பெருசா தெரியாது. பிகாஸ் லைக் கதையும் அவ்வளவு பெருசு தான். கதை ரொம்ப பெருசா இருக்கு. அதனால ஏன்னா ஒரே இதை மறைச்சமாவே அரைக்காம வந்துட்டு லைக் கதையும் வந்து 2-3 பார்ட்டா போயிட்டு இருக்கிறதுல. அதனால வந்துட்டு வர்த்து தான் உட்காந்து பார்க்க. அதான் புஷ்பானா பயரா தான் இருக்கு படம். நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. படம் லாகே ஆகல. படம்னால எப்படி சொல்றது, ஒரு சீனா கோஸ்ட் பம்ஸா இருந்தது. போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. செம்ம படம் தான் இது. எல்லாரும் பார்க்கலாம். சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. சூப்பரா இருக்கு. 2 பேர் ஆக்டிங்கும் வேற மாதிரி இருந்துச்சு. மியூசிக்லாம் சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 3 வருது. இது புஷ்பா 2 படம் பார்த்துட்டு வரோம். படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் தான். ஒரு ஹீரோ வந்து சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அவர் எப்படி எடுத்தாருங்கிறது தான் படத்தோட ஒன்லைனு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே மாசாக ரொம்ப கமர்ஷியலாக வந்து படம் பண்ணியிருக்காங்க. நிறைய தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போனதே தெரியல. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டுக்காக ஒரு 45 மினிட்ஸ் வந்து லீடுக்காக எடுத்திருக்காங்க. அதில் 15 மினிட்ஸ் இன்ட்ரோல் முடிஞ்சவன வைக்கிறாங்க. அது கொஞ்சம் லேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கதையை கொண்டு போய் முடிக்கிற வரைக்கும் படம் நல்லாயிருக்கு. முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ½ அன் ஹவர் வந்து பார்ட் 3 லீடு மாதிரி போகுது. அது வந்து ரொம்ப கொஞ்சம் லேக் இருக்குது. ஏன்னா படம் ஏற்கனவே 3.5 hours மாதிரி டைம் ரன்னிங் டைம் இருக்குது. ஸோ இந்த ஒரு 45 மினிட்ஸ் அந்த படத்துலேருந்து தூக்கியிருந்தாங்கன்னா படம் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். சாங்ஸ் வந்து புஷ்பா 1 கம்பேர் பண்ணும்போது சாங்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த படத்தில் அந்த சாங்ஸ் பார்க்கும்போது ஒரு கிளாமர் கொஸ்டினுக்காக தான் மெயினாக சாங்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து படத்தோட ஃப்ளோ வந்து பெருசாலாம் கெடுக்கல. ஓகே தான் இருக்குது சாங்ஸ். ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கோரியோகிராஃபி நல்லாவே இன்னோவேட்டிவாலாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அந்த படம் ஃபைட்ஸ் நல்லா இருக்குது. இல்லை இது கிளாமருங்கிறது ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக திணிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஸோ எஸ்பெஷலி அந்த சாங் ஒன்று ஃபீலிங்ஸ்னு ஒரு சாங் ஒன்று இருக்குது. அதில் அவளோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கிளாமரஸாக பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்னா அந்த சாங்கோட பேஸும் சரி, அந்த சாங்குக்கு அந்த அளவுக்கு கிளாமர் ஆக்சுவலாக தேவை கிடையாது. ஸோ உங்கள் கிளாமர் உடச்சிட்டு வரும் டான்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம். இல்லை கிளாமரஸாக வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்றாப்புல சாங் வந்து கொரியோகிராஃபும் சரி பேசும் சரி மாற்றிருக்கலாம். ஸோ இவங்க வந்து ஒரு இது டிப்பிக்கல் ஒரு தெலுங்கு படம் மைண்ட் செட்டு. ஸோ ஜஸ்ட் ஒரு கமர்ஷியலுக்குள்ளே எவ்வளோ கிளாமர் சேர்க்கணுமே சேர்த்துருக்காங்க. பட் அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை தடுக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளாமர் மாதிரி ஃபுல்லாக ட்ராவல் ஆகலை. நீங்கள் கிட்டத்தட்ட கிளாமர்னு என்ன பார்க்குறீங்களோ அது யாருக்குமே வந்து அந்த சப்பர சாங் ஒன்று இருக்குல்ல, சப்பு அந்த ஒரு சாங்கும் சரி, இல்லை அந்த ஃபீலிங்ஸ் சாங், அந்த 2 சாங்கில் வந்து வெளியில் என்ன கிளாமர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதே கிளாமர் தான் படத்தில் இருக்குது. அது தாண்டி எக்ஸ்ட்ரா கிடையாது. மொத்தமாக ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்மு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் டுவர்ட்ஸ் எண்டு வந்து கொஞ்சம் லேக் இருக்குது. படம் பார்த்துறேன். தோ இவரு என்ன கேட்டபிள் கேஜிஎஃபா அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கானுங்க. அதே மாதிரி எடுக்க சொல்லிட்டு ஒரு பில்டப்பாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கேஜிஎஃபால வந்து ஆனால் இல்லை, சுத்தமாக இல்லை. அந்த எமோஷன் எதுவுமே ஒட்டல. பொண்டாட்டி எமோஷனு, குழந்தை எமோஷன் அந்த ரூட்டில் போயிட்டாங்க. ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஃபேமிலி ரூட்ல போயிட்டாங்க. அது நம்மளுக்கு ஒட்டவே இல்லை. ஏன்னா நம்ம தான் ஃபேமிலி அந்த சென்டிமெண்ட்ல இல்லைல்ல, அதனால நம்மளுக்கு செட் ஆகல. ஃபேமிலியான பார்த்தாலும் செட் ஆகாது. ஏன் தெரியுமா, ராஷ்மிகா ரொம்ப கிளாமரா போட்டுருக்காங்க. கிளாமரா போட்டு அது ஒரு மூடே வரல. ஏன்னா ராஷ்மிகா அந்த அளவுக்கு ஈர்ப்பு வரல. நீ வந்து சமந்தா சொல்றியா, ஸ்ரீலீலா சொல்றியா, அது வந்து நல்லா இருக்குது பார்க்கும்போது.
ராஷ்மிகா வந்து பண்ணணும் ட்ரை பண்ணிருக்காங்க, பட் அவங்க மேலே அந்த ஈர்ப்பே வரல. அவங்க அந்த கேரக்டர் எடுக்காமலே இருந்திருக்கலாம், அந்த அளவுக்கு கிளாமரஸ் எடுக்காமலே இருந்திருக்கலாம், நார்மலாக ஹோம்லி கேரக்டர் பண்ணிடலாம். அதான் நான் சொல்ல வரேன். ஃபைட்டு ஏன் கேட்குறீங்க, எல்லாத்தையும் தனியாக போய் அடிக்கிறாருங்க. இதெல்லாம் வந்து ஏற்கவே முடியலங்க. சீரியஸா நீ எப்போதான் திருந்த போறீங்க நானும் பார்க்குறேன், திருந்தவே மாட்டேறீங்க. கொஞ்சமாச்சும் வந்து கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் ரியாலிட்டியாக யோசிங்க தான் சொல்கிறேன். எல்லா இடத்துக்கு போயிட்டு தனியாக அடிக்குது, அதுவும் வந்து காற்றுல பறந்து அடிக்குது, கையை கட்டி அடிக்குது சொல்கிறதெல்லாம் ஏற்கவே முடியல. கிரிஞ்சி நம்பர் 1. இல்லை ஆக்டிங் நல்லா இருக்கு. புஷ்பாண்ட காட்டி இவருக்கு டான் ராயல் சூட் ஆயிருக்குது, பட் ஃபைட்டு எல்லாம் கிரிஞ்சின் உச்சம். அதனால ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இவருக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் பண்ண எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. பட் இந்த ஃபைட்டு சாங்ஸ் எல்லாம் வராதிங்க, கேவலமாக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. புஷ்பா 1 புஷ்பா 2 இன்னும் சூப்பராக இருந்துச்சு. புஷ்பா 3 லாஸ்ட்டில் வந்து புஷ்பா 3 காமிச்சிருக்காங்க, இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். மியூசிக் பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங்லாம் சொல்லவே முடியாது. புஷ்பராஜ் கடைசியில் எமோஷ்னல் ஆயிடுச்சு, எனக்கு அழுகா வந்துருச்சு புஷ்பராஜோட அந்த எமோஷ்னல் சீனை பார்த்து. நல்லா இருக்குண்ணா, படம் பார்க்கலாண்ணா. கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்குண்ணா, ஒரு 3.5 மணி நேரம் வருது, கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நல்லா இருக்கும். கடைசி ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் போர் அடிக்குது, மற்றபடி ஃபைட் எல்லாம் நல்லா தரமாக கொடுத்துருக்காண்ணா. நல்லா இருக்குண்ணா படம். சாங்ஸ் ஓகேண்ணா, சாங்ஸ் வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் அந்த அளவுக்கு இல்லை. டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது, பரவாயில்லண்ணா பார்க்கலாண்ணா. ரொம்ப லென்த்தாக இருக்குண்ணா, கடைசி ஒரு 10 நிமிஷம் போர் அடிக்குது, அவ்வளோதாண்ணா. மற்றபடி இறங்கியும் போர் அடிக்கலண்ணா. ஆமாண்ணா, அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அப்போ அது கொஞ்சம் ஃபேமிலியாக பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கணும், அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஃபேமிலி பார்க்கலன்னா அந்த 3 வரிசையில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அது வச்சுக்கிறாங்க, வேற ஒன்று. மற்றபடி ஓகேண்ணா, படம் ஓகேண்ணா.